கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசிர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசிர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரின் பரிசுத்த ஆவியின் திருப்பேரிலே. ஆமேன். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்வுக்கு நேர்களாக்கி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். இரக்கத்திலே ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 5ஆம் மாதத்தினுடைய 2வது ஓய்வு நாளை நாங்கள் காணும்படியாகவும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக துதிக்கும்படியாக, ஸ்தோத்திரிக்கும்படியாக, இப்படி வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் பாராட்டின தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, கடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றையும் திரும்பி பார்த்து உமக்கு நாங்கள் நன்றிகளை சொல்கின்றோம். இப்பொழுதுமாக எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒலித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய ஆவி இறங்கி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் எங்களோடு கூட நீர் இருந்து எங்களை பயன்படுத்தி ஆசீர்வதிக்கும்படியாக மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் யாவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலைகளிலே மெய் தேவனை துதி பேர் நன்மை செய்தார் என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Check
நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கடவுள் ஒளியாயிருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருளில்லை. அவர் ஒளியாயிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சற்று நேரம் அமைதியாக இருந்து நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே நாம் அறிக்கை செய்வோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவார். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய வேலைக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். மனம் திரும்புவோம். பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. பாவத்தை அறிக்கை செய்த நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-5 முடிய. அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனான் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன். நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாக்கிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது. உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன் என்றான். தண்ணீர்கள் பிராணபரியந்தும் என்னை நொறுக்கினது. ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது. கடற்பாசி என் தலையின் மேல் சுற்றி கொண்டது என்றான் என்பவைகளே. வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்து ஆயிற்று. மீண்டும் ஒரு விசையாக தேவனுடைய நாமத்தை புகழ்ந்து பாடும்படியாக ஞான கீர்த்தனைகளிலே கண்களை ஏறெடுப்பேன், மாமேறு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். Amen.
எனக்கு அருமையான தேவனுடைய சின்னமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியிலே அப்போஸ்தல கிறிஸ்தவ திருச்சபையை சார்ந்த போதகர் மைக்கேல் ராஜ் ஐயா அவர்கள். போதகர் மைக்கேல் ராஜ் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய சத்தியத்தை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு கூட சத்தியத்தை நாம் கேட்போமாக. அன்பானவர்களே, இந்த ஆராதனை வேளைக்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கின்றேன். இன்றைக்கும் நாம் யோனாவின் புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 17 வசனத்திலிருந்து பகுதியை நாம் வாசித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். அநேகருக்கு இந்த யோனா என்கின்ற இந்த சம்பவம் மிக நன்றாக தெரிந்த ஒரு சம்பவமாக இருக்கின்றது. நாம் கடந்த முறை யோனாவை குறித்து தியானித்த போது, உன் கீழ்ப்படியாமல் போனான், அதற்கு காரணம் என்ன என்பதை நாம் தியானித்தோம். இப்பொழுதும் யோனாவின் காரியம் எப்படி இருக்கிறது என்றால், இந்த கப்பலின் மாலுமிகள், கப்பலை ஓட்டுகிறவங்க, யோனா தான் காரணம், அதனால தான் இந்த கப்பல் இப்படி ஒரு பெரிய காற்றில் சூறாவளியில் சிக்கிக்கொண்டது என்று சொல்லி அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறாங்க. ஆகவே யோனாவை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் இப்போ என்ன செய்ய வேண்டும்? இந்த காற்றின் சீற்றம், இந்த கடல் கொந்தளிப்பு அமர வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாங்க. யோனா என்ன சொல்லியிருக்கலாம் என்று சொன்னால், இந்த படகை, கப்பலை நினிவே கொண்டு போங்க, அங்கே போனால் அதுதான் ஆண்டவர் எனக்கு சொன்னார், நான் கீழ்ப்படிந்தால் இதெல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் யோனா என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், என்னை தூக்கி கடலில் போடுங்க என்று சொல்லுகிறான். நான் செத்தாலும் சாகிறேன், நினிவாக்கு மட்டும் நான் போக மாட்டேன் என்பதுதான் அவனுடைய பேச்சு. அவன் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறேன், உமக்கு கீழ்ப்படிவேன் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் கீழ்ப்படிய மறுத்து அதற்கு பதிலாக செத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லுகிறான். இங்கே 17 வசனத்தில் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால், யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். கடைசியாக அந்த கப்பல் மாலுமிகள் வேறு வழி இல்லாமல் அவனை தூக்கி கடலில் போடுகின்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவனை விடவில்லை. அவன் கீழ்ப்படியாதவனாய் இருந்தாலும் ஆண்டவர் அவனை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தியிருந்தார். இந்த மீன் யோனாவை சாப்பிடும்படியாக அல்ல, 3 நாட்களாக அவனை வைத்து பின்பு அவனை நினிவே கொண்டு போவதற்காக தான் ஆண்டவர் ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். நன்றாக கவனித்து பாருங்க. அநேக நேரத்தில் தேவ பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவர் கீழ்ப்படிய மறுக்கும் போது ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மை கீழ்ப்படிய நம்மை வழி நடத்துகிறார். அதுதான் நடைபெறுகிறது. 2 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது 1 வசனத்தில் அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். ஆண்டவர் நோக்கி அவன் ஜெபம் பண்ணுகின்றான். அப்போது ஆண்டவர் அந்த மீனின் வயிற்றில் வைத்து அவனை புதுப்பிக்கின்றதை பார்க்கின்றோம், அவனை சரி செய்கின்றதை பார்க்கின்றோம், அவனை மாற்றுகின்றதை பார்க்கின்றோம். 139 சங்கீதம் 5 வசனம் வாசிக்கும்போது தாவீது ராஜா இதே போல ஒரு காரியத்தை சொல்லுகின்றார். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரவுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கும் மறைவாக எங்கே போவேன் என்று சொல்லு. ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம், முன்னும் பின்னும் இந்த தாவீதை பிடிச்சு நிறுத்துகிறாராம். இந்த 2 பேப்பரை ஒட்டும் போது என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், 2 பேப்பருக்கு நடுவில் அந்த க்ளூ, அந்த கம், அந்த ஒட்டுற அந்த பசையை போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, 2 பேப்பரையும் பின்பு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிப்பாங்க. முன்பெல்லாம் இந்த லெட்டர் எழுதும்போது லெட்டரை எழுதிட்டு மேலே ஸ்டாம்ப் போட்டுவாங்க பாருங்கள். அந்த பசையை போட்டுட்டு ஸ்டாம்பை வச்சுட்டு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிப்பாங்க அப்படியே, அது ஒட்டுறதுக்காக. அதுபோல் தாவீது சொல்கிறார், என்ன ஆண்டவர் அழுத்தி பிடிக்கிறாருன்னு சொல்லுவார். யோனாவை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, மீனின் வயிற்றில் அழுத்தி பிடிச்சார். எதுக்காகன்னு சொன்னால், அவன் மனம் மாறும்படியாக. அவன் கீழ்ப்படிய மாட்டேன், அதற்கு பதிலாக என்னை கடலில் கூட தூக்கி போடுங்க, நான் செத்தாலும் சாகிறேன், என் எதிரிகளாக இருக்கின்ற இந்த நினைவே பட்டணத்தாருக்கு நான் போய் சுவிசேஷத்தை சொல்ல மாட்டேன் என்று அடம் பிடித்தான்.
ஆகவே ஆண்டவர் என்ன பண்ணார்னு சொன்னால், அவனை அழிக்கவில்லை, அவனை காப்பாற்றி மீனின் வயிற்றில் வைத்து அவனுக்கு ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார் என்று பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, தேவனை நாம் பின்பற்றுவதற்காக தேவன் நம்மை புதுப்பிப்பார், தேவன் நம்மை சரி செய்வார். இதை தான் 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தால், ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். இங்கே இந்த வசனம் சொல்லுகிறது, பலத்த கைக்குள் நீங்கள் அடங்கியிருங்க. ஆண்டவருடைய கரம் எப்படிப்பட்டதுன்னா, சில நேரங்களில் பலத்த கரமாய் இருக்கின்றது. அது நம்மை மாற்றுகின்றது, நம்மை சரி செய்கின்றது. சில நேரத்தில் நாமே கூட வேண்டாம் என்று ஆண்டவரை உதறிவிட்டு ஓடி போனாலும் ஆண்டவருடைய கரம் நம்மை பிடிக்கின்றது. ஒருவேளை என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலர் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை சரி செய்கின்றதை, தேவன் உங்களை பிடிக்கின்றதை உணர்வீர்கள். ஒருவேளை வேறு யாருக்காகிலும் நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம், அவர்களை ஆண்டவர் சரி செய்ய வேண்டுமே என்று நினைத்து கொண்டிருக்கலாம். உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன யோசிக்கலாம்னு சொன்னால், அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கான நம்பிக்கையே இல்லை, அவர்கள் மாறப்போவதே இல்லை என்று நீங்கள் நினைத்து நீங்கள் ஒருவேளை கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆகவே தான் அடுத்த வசனத்திலே 7ஆம் வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. இந்த ஆண்டவர் யாருன்னு சொன்னால், யோனாவே நீ கீழ்ப்படியவில்லையா, நீ என்னை விட்டு ஓடி போகின்றாயா, ஓடிப்போ என்று ஆண்டவர் விட்டுவிடவில்லை. ஆண்டவர் அவனை விசாரித்தார், ஆண்டவர் அவனை பிடித்தார், ஆண்டவர் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்தார். ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும்போது, உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பியிருக்கிறேன் என்று சொன்னார். ஒரு மனுஷன் இடத்துல, ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை இடத்துல நற்கிரியையை தொடங்கின இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார்னா, முடிவு பரியந்தம் நடத்துவார். நீங்கள் சில நேரத்தில் இந்த ஓட்டப்பந்தய ரேஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஓட்டப்பந்தய ரேஸில் நீங்கள் என்ன பார்க்கலாம்னு சொன்னால், அந்த ஓடுகின்றவங்க ஆரம்பிப்பாங்க, கெட் செட் கோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணுவார்னா, அந்த ஆரம்பிக்கின்ற அந்த இடத்துல நின்று ஒரு கன்று கையில் வைத்திருப்பார். அதை வைத்து ஒரு சத்தம் கொடுப்பார். சத்தம் கொடுத்தோன்னு எல்லாம் ஓட ஆரம்பிப்பாங்க. அப்போ அவர் தான் யாருன்னா, ஓட்டத்தை ஆரம்பிக்கின்றவர், அவர் தான் ஸ்டார்ட் பண்ணி விடுகின்றவர். ஆனால் அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு அங்கே தான் நின்று கொண்டிருப்பார். ஓடுறவங்க தான் ஓடி அந்த முடிக்கின்ற இடத்திற்கு அவங்க ஓடி முடிப்பாங்க. இவர் ஆரம்பித்தவர் கடைசி வரைக்கும் வரமாட்டார். ஆனால் நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால், முடிவு பரியந்தம் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நடத்தி வருவார் என்று நம்புகிறேன். அப்போ ஒரு மனுஷனுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஆரம்பிக்கிறது மாத்திரம் ஆண்டவருடைய வேலை அல்ல, நம்மை முடிவு பரியந்தம் நடத்துகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறவர். ஆகவே ஒருவேளை ஒரு மனுஷன், கர்த்தருடைய பிள்ளை, ஒருவேளை சில நேரத்தில் தடுமாறினாலும், ஒருவேளை சில நேரத்தில் கீழ்ப்படிய மாட்டேன் என்று அடம் பிடித்தாலும், ஒருவேளை ஆண்டவரை விட்டு விலகி போனாலும், நாம் ஒன்றை குறித்த நம்பிக்கையாக இருக்கலாம். என்னவென்றால், தேவன் நிச்சயமாக மீனை வைத்தாகிலும் வேறு எதையாகிலும் வைத்தாகிலும் ஆண்டவர் பிடித்து அவனை சரி செய்து புதுப்பித்து மறுபடியும் கொண்டு வருவார். அதுதான் யோனாவின் கதை நமக்கு சொல்லுகின்றது. கடைசியாக யோனா எங்கே போய் பிரசங்கம் பண்ணுகிறார் என்று சொன்னால், நான் போக மாட்டேன் என்று சொன்ன அந்த இடத்திற்கு போய் அங்கே பிரசங்கம் பண்ணுகின்றதை நாம் பார்க்கின்றோம். அநேக நினிவே பட்டணத்தாரை சேர்ந்த மக்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கேட்டு மனம் திரும்புகின்றதை நாம் பார்க்கின்றோம். எனக்கு அருமையானவர்களே, அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஆகவே தான் பேதுரு சொல்லுகிறது போல, கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுவோம். அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்மை அழைத்தவர் மாத்திரமல்ல, முடிவு பரியந்தம் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நீங்கள் தைரியமாக இருப்பீர்கள். நம்முடைய தேவன் பாதி வழியில் நம்மை விடுகிற தேவன் அல்ல, தேவன் நமக்கு உதவி செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.
பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை பகிர்ந்து கொண்ட போதகர் மைக்கேல் ராஜ் அவர்களுக்கு ஃபீபா ஊழியங்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாகிய உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழியத்தையும் குடும்பத்தையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்ட நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு விசையாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவனுமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே தீயோர் சொல்வதை கேளாமல் பாவத்திற்கு விலகி என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் அன்பின் ஆண்டவரே, நர்மையான ஓய்வு நாளின் கால வேளைக்காக நன்றிகளை சொல்கின்றோம். இந்த வேளையிலுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வின் வாயிலாக நாங்கள் உம்மை துதிக்கும்படியான ஸ்லாக்கியத்தை தந்திரதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் பாடின பாடல்கள், வாசித்த வசனம், கேட்ட செய்தி, ஈடுக்கின்ற பிரார்த்தனைகள் எல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாக இருக்க அருளை தாரும். எப்பொழுதுமாக தங்களுடைய கவலைகளை, கண்ணீர்களை, பாரங்களை, தேவைகளை உம்முடைய பாதத்திலே ஊற்றி கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவருடைய கண்ணீரை பாரும், அவருடைய பாரத்தை நோக்கியருளும், அவளுக்கு நீரே பதிலை சொல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம்.
என் நாமத்தின் நிமித்தமாக நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர் உம்முடைய நாமத்தின் நிமித்தமாக விசுவாசத்தோடு தங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். என்ன தேவைகளாக இருந்தாலும், எப்படிப்பட்ட தேவைகளாக இருந்தாலும் உம்மால் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆராதனையின் இறுதியிலே இந்த பிள்ளைகள் அனைவரும் மிகுந்த மகிழ்ச்சியும் பெருத்த சமாதானமும் ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்ள அருளி செய்ய வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் நமக்கு கற்பித்த கர்த்தருடைய ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட நாம் பெற்றுக்கொள்வோம். திரியேகராம் தந்தை மைந்தன் தூயாவின் அன்பு கிருபை சமாதானம் ஆசீர்வாதம் வழிநடத்துதல் நம்மோடும் நாம் பங்கு கொண்ட இந்த ஆராதனை வேளையோடும் கேட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்துடனும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகின்றார். வாக்குத்தத்தம் பண்ணவர் உண்மை உள்ளவர், அதை நமக்கு நிறைவேற்றி தருவார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் ஊழியன் அருட்திரு தியோட வில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம், நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.